அப்படித்தான். அட அங்க பாருங்க காளியா டோலு போலவ அவன் வரைஞ்சிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவு நேரம் ஆக போகுது தலைவா? உங்களை வரைஞ்சி முடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு ஓவியம்னு சொல்றியா? இதுக்கு பதிலா நீ எதுவுமே வரைய ஓவியர்னு நினைப்பா ராஜு. முடிஞ்சா நீயே வந்து வரைஞ்சு காட்டு பாப்போம். அவ்வளவுதானே, வரைஞ்சிட்டா போச்சு. இப்படிதான் வரை. இல்ல, ராஜுக்கு ஏற்கனவே வரைய நல்லா தெரிஞ்சிருக்கும். நானும் வரைய கத்துக்க போறேன். இப்போ போறேன். நானும் கத்துக்கிட்டு வந்த அப்புறம் போட்டிய வச்சுக்கலாம். அப்படின்னா காளியாக்கு இப்ப ஓவியம் வரைய கத்துக்கலாம். ஐயா சாமி, எனக்கு பிச்சை போடுங்க. தயவு செஞ்சு என்ன தூங்க விடுங்க. நீ மட்டும் எனக்கு பிச்சை போட்டா நான் உனக்கு ஒரு வரத்தை கொடுப்பேன். நீ என்ன நினைக்கிறியோ அதாவே ஓவியன் எது வேணாலும். என்ன சொன்னீங்க? ஓவியரா? ஆமா, எதை வேணாலும் மாறலாம். ஓவியன். ஒரு நிமிஷம், உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. நல்ல பையன். நீ போக வேண்டிய இடத்தோட மேப். அப்புறம் இங்க இருக்கிற எல்லாரை விடவும் நான் தான் சிறந்த ஓவியனா இருப்பேன். எப்படியாவது அந்த புஸ்தகத்தை கொண்டு வந்தே ஆகணும். தலை சுத்துதே. நான் சரியான வழியில தான் போறேனா? காப்பாத்துங்க, பூதம். நல்ல வேலை, தப்பிச்சிட்டு. நான் தேடி நான் போட்ட திட்டப்படி காளியா இங்க வந்துட்டான். அட, கூண்டோடைய சாவி கிடைச்சிருச்சு. காப்பாத்துங்க. காளியா எங்கதான் போ? ராமு அங்கிள் என்ன சொன்னார்னா, காளியாவை அவர் கடைசியா அந்த சிகப்பு மலை மேல இருக்கிற கோட்டை கிட்ட அவரை பார்த்தாராம். சிகப்பு மலை மேல இருக்கிற கோட்டையா? அதுக்குள்ள கெட்ட மந்திரக்காரி இருக்காளாமே. கெட்ட மந்திரக்காரியா? உடைச்சிட்டா போச்சு. வாங்க. வேண்டாம் பீம், இத தொடாத. இல்லனா நீயும் இதுக்குள்ள வந்து கைதி ஆயிடுவ. வச்சு நம்ம டோலக்பூரையே அவ முழுசா அழிக்க போறாளாம். ஆனா இப்ப அவ எங்க இருக்கா? இன்னைக்கு டோலக்பூர் மைதானத்துல ஒரு பெரிய கண்காட்சி நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ அங்கதான் போயிருக்கணும். ஒருவேளை நாம அங்க போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னா? இல்ல, நீங்க பறந்து போகலாம். இத பாரு. நல்ல யோசனை, வாங்க போகலாம். அவ அங்கதான் போய்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போங்க. இப்பவே உன் பொட்டி பொடிக்கலாம் தூக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. இந்த லட்டு. உங்க எல்லாரையும் அழிக்கிறது. அந்த புத்தகம் தான் என்ன எல்லார விடையும் சிறந்த ஓவியனா மாத்தும்னு சொன்னாங்க. அட கடவுளே, உன் கூட போய் நாங்க போட்டி போடணும்னு நினைச்சோம் பாரு. எங்க தப்புதான். ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது? எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லனா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது.
கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ண பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா கருப்பு ராணி, அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? இந்த மீன் சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. அங்க பாருங்க, அந்த கதவு மறுபடியும் திறந்திருக்கு. இன்று டோலக்பூருக்காக ஒரு வித்தியாசமான மந்திரம் செய்ய போகிறேன். மாண்டு மகாராஜா, நீங்க வந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். சரி, நானே வரேன். பயப்படாம உட்காருங்க. எல்லாரும் அசந்து போய் நிக்க போறீங்க. என் மாய சக்தியே வந்து விடு. மகாராஜாவை மறைத்து விடு. என்ன டோலக்பூருக்கு ராஜாவை ஆக்குங்க. அப்பதான் உங்க மகாராஜாவை நான் வெளியே கொண்டு வா. உன்னோட தந்திரம் எல்லாம் இந்த டோலக்பூர்ல செல்லுபடியாகாது. ஆய். ம். நான் இங்க இருக்கேன். மந்திர கண்ணா, இப்பவே இந்த நிமிஷமே இங்க மகாராஜாவை நீ வெளியே கொண்டு வா. அதோ அங்க பாருங்க, அங்க ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை விடாதீங்க. அங்க பாருங்க, மாண்டு ஓடுறான். என்ன யாரு கீழே தள்ளினது? யாருன்னு சொல்லுங்க. உன்னை யாரு கீழே தள்ளல காளியா. தரையில என்னமோ இருக்கு. இங்க பாத்தியா, கதவு இருக்கு. சரிதான், இதான் விஷயமா? உன்னால அவரை தேடி கண்டுபிடிக்க முடியாது.
மந்திரக்கண்ணனோட சக்திக்கு முன்னாடி உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆ? இவ்வளவு அவசரமா எங்க கிளம்பிட்டீங்க? நில்லுங்க. பீமா, மாண்டு, நீ இவங்க எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டிருந்தல்ல? நீ அப்படி கற்பனை பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை ஏமாத்த அந்த பிளான போட்டதே நான் தான். மாண்டு என்னவோ எங்களை பிடிச்சிட்டான். நாங்களும் எதுவும் சொல்லாம அந்த பெட்டிக்குள்ளேயே இருந்தோம். ஆனா உள்ள என்ன நடந்துச்சு? பெட்டியை உடைச்சு வெளியே வந்துட்டோம். பெட்டிக்குள்ள கல்ல நிரப்பி வச்சிட்டோம். இங்க வந்து சேர்ந்துட்டோம். மகாராஜா வந்துட்டாரு. உன்னால என்னை எப்பவுமே பிடிக்க முடியாது பீ. நான் ஒரு மந்திரவாதி. என்ன வெளியே போக விடுங்க.